ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிராங்கி தான் செய்ய போகிறோம். பிராங்கி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இதில் வந்து 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இதை இப்போ நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மாவு பிணைஞ்சு எடுத்தாச்சு. இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுப்போம். அது ஒரு மிக்சரில் சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறமா ஒரு துண்டு அளவு இஞ்சி, அதை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, அது கூடவே ஒரு பாதி லெமன், பாதி எலுமிச்சம்பழத்தையும் அது கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுவும் அப்படியே சைடில் வச்சுக்கலாம். இப்போது ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க முட்டைக்கோஸ், வெட்டி வச்சுருக்க கேரட், இது ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். முட்டைக்கோஸ் இந்த அளவுக்கு நீட்டமாக கட் பண்ணணும். கேரட்டையும் இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் இப்போ சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இது ரெண்டுக்கும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ முட்டைக்கோசும் கேரட்டும் வசங்கிடுச்சு. ரொம்ப வசக்க வேண்டாம், ஓரளவுக்கு வசங்கினா போதும். இப்போ இது கூட கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இது சைடில் அப்படியே இருக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, ஒரு 3 வெள்ளைப்பூடு உள்ள பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் இப்போ உள்ள சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கூட கொஞ்சமாக சீனி, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதில் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இப்போ பட்டாட்டா இது அப்படியே ஒரு சைடில் ஆறிட்டு இருக்கட்டும். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இப்போ இந்த மாவை நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக தேய்ச்சி விடுவோம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம்.
அங்கே பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு காமிக்கும். இப்போ பாருங்க, இது அவ்வளோத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு இப்படி ஸ்டஃபிங் இப்படி எடுத்து நல்லா உருண்டை பண்ணிக்கணும். உருண்டை பண்ணிட்டு இப்படி இந்த மாதிரி நீட்டமாக எடுத்து வச்சுக்கணும். ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி நீட்டமாக எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காமிக்கணும். இப்போது கொஞ்சமாக சட்டியில் எண்ணெய் விட்டு இதை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை சப்பாத்தி கல்லில் போட்டு சூடு பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ரெடியான போதும் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். இது எல்லாத்தையும் இப்படியே போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாம். ஒரு பாதி இதில் கொஞ்சம் டொமேட்டோ சட்னி ராய்க்கலாம். இதில் க்ரீன் சட்னி, அதுக்கப்புறமா நம்ம வசக்கி வச்சிருக்க முட்டைக்கோஸ் கேரட் கொஞ்சமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக முட்டைக்கோஸ் பாஜி, முட்டைக்கோஸ் கேரட் பாஜி. இதை இப்போ இப்படி ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, கோல்ட் பேப்பர். அதை இப்படி வச்சு இப்படி சுற்றிக்கலாம். இப்போ பிராங்கி ரெடி ஆயிடுச்சு. வெஜ் பிராங்கி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.